வணக்கம் ராஜேஷ். அதாவது பார்த்தீங்கன்னா, விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 276 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில காலை 7 மணியிலிருந்து வாக்குப்பதிவு வந்து விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட ஒற்றன்காடுவெட்டி பகுதி மற்றும் மாம்பழப்பட்டு மற்றும் காணை, கருங்காலிப்பட்டு ஆகிய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இயந்திர கோளாறு காரணமாக பழுது ஏற்பட்டது. இதனால் அங்கே வந்த பொதுமக்கள் மற்றும் முதியவர்கள்லாம் வந்து இதனால் காத்திருந்து கொஞ்சம் காலதாமதமாக வந்து அரை மணி நேரத்துக்கு பொறுத்து அதை 30 நிமிடத்துக்கு பிறகு தான் வந்து வாக்குச்சாவடி மையங்கள் வந்து அந்த இயந்திர கோளாறு சரி செய்யப்பட்டன. அதிகாரிகள் வந்து உடனடியாக அதுக்கப்புறம் பின்னர் ஒரு அரை மணி நேரம் காலதாமதாக தொடங்கியதால் அங்குள்ள முதியவர்கள் எல்லாமே பாதிக்கப்பட்டன. தொடர்ந்து வாக்குச்சாவடி இயந்திரங்களில் கோளாறை வந்து சரி செய்வதற்காக ஆங்காங்கே ஒரு நபர்கள் தொழில்நுட்ப சரி செய்யும் நபர்கள் அங்கே நியமிக்கப்படுவார்கள். ஆனால் தற்பொழுது அந்த இடத்துல ஏற்பட்ட அந்த கோளாறு காரணமாக அங்கே ஒரு சிலர் அங்கே இல்லாததால் வெளியிலிருந்து வரவைக்கப்பட்டு பின்னர் அந்த வாக்கு இயந்திரம் வந்து சரி செய்யப்பட்டது. இதனால் 30 நிமிடம் காலதாமதமாக அந்த பகுதியில் வந்து வாக்குப்பதிவு வந்து தொடங்கியது ராஜேஸ்வரி. தொடர்ந்து இப்போ அன்னியூர் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா, திமுக வேட்பாளர் வந்து அவர் குடும்பத்துடன் வந்து தன் வாக்கை செலுத்தினார். அதே போன்று தற்பொழுது இப்போ வந்து பனைபுரம் பகுதியைச் சேர்ந்த பாமக வேட்பாளர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் வந்து அவருடைய வாக்குகளை குடும்பத்துடன் செலுத்த இன்னும் சற்று நேரத்தில் வரவுள்ளார் ராஜேஸ்வரி.